ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குல் பொழுதரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமீதேற துளும்பு கண்ணீருள் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வாம். திருச்சிற்றம்பலம். தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூரியம் கோன் திருவாசகம் என்னும் தேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. 128வது வரியிலிருந்து சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. போற்றி திருகவல் பெருமானுக்கு போற்றி சொல்ல வேண்டும் என்கிற அந்த பேராவலிலே இந்த போற்றியை அவர் நமக்கு அமைத்து தருகிறார். இறைவனுடைய வழிபாட்டிலே நம்முடைய சைவ வழிபாட்டை போற்றி வழிபாடு என்று குறிப்பதும் வழக்கமாக இருக்கிறது. போற்றி வழிபாடு என்று சொல்லுவதற்கு காரணம், அதிலே நாம் பெருமானுக்கு போற்றி சொல்லுகின்ற அந்த பாங்கிலே தான். தொடங்குகிற பொழுதே ஈசனடி போற்றி என்று 8 போற்றிகள் சொல்லிதான் இந்த சிவபுராணத்தையே தொடங்குகிறார் நம்முடைய மணிவாசக பெருமான். வழிபாட்டிலே நாம் அவசியமாக சொல்ல வேண்டியது இந்த போற்றி என்று சொல்லக்கூடிய நம்ம அப்பர் சுவாமிகள் போற்றி திருத்தாண்டகம் செய்திருக்கிறார். இந்த போற்றியினுடைய சிறப்பை தெய்வச்சேக்கிழாரும் குறிப்பிடுகிறார். திருஞான சம்பந்த பெருமானுடைய வரலாறை குறிப்பிடுகிறார். பெருமான் திரு அறத்துறை என்கிற திருத்தலத்திற்கு வருகிறார். திரு அறத்துறை பெருமான் மிகுந்த ஆர்வத்தோடு சாமியை அவரும் வரவேற்கிறார். சேக்கிழார் சொல்ல வந்த செய்தி என்ன அப்படின்னு கேட்டா, திருஞான சம்பந்தர் திரு அறத்துறை வந்து சேர்ந்தார். இதுதான் மெசேஜ், செய்தி இதுதான். ஆனால் இந்த ஒரு செய்தியை அவர் சொல்லுகிற முறை இருக்கிறதே, அதுதான் தெய்வச்சேக்கிழாருக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு. திரு அறத்துறை என்று சொல்லுகிற பொழுது, பல சமயங்களில் ஒரு ஊரை சொல்லுகிற பொழுது அதனுடைய இயற்கை நலங்களை ஞானசம்பந்த பெருமான் சொல்லுவார். நீர்வளம் நிறைந்தது, நிலவளம் நிறைந்தது மற்றும் இருக்கக்கூடிய பல வளங்களை அவர் எடுத்து பேசுவார் ஊரை சொல்லுகிற பொழுது. இங்கே சொல்ல வருகிற செய்தி, திரு அறத்துறை என்கிற திருத்தலத்திற்கு திருஞான சம்பந்தர் வந்து அணைந்தார். இதுதான் செய்தி. ஆனால் திருஞான சம்பந்தருக்கு ஒரு செய்தியை சொல்லிவிட்டு அதன் தொடர்பாக திரு அறத்துறை பெருமானுக்கும் ஒரு செய்தியை தொடர்பாக சொல்லுகிற அந்த முறையில்
ஒரு அற்புதமான பாடலை நம்ம சாமி அமைக்கிறார். இது தெய்வ சேக்கிழார் தான் அது அப்படி செய்ய முடியும். அந்த மாதிரி சொல்லுவது ஒரு சிறப்பு தானே இல்லையா? இப்ப ஒருத்தரை பற்றி சொல்லுகிற பொழுது அவரை வெறுமனை குறிப்பிடாமல் அவருடைய பெருமைகளை எடுத்து சொல்லுவது வழக்கம். அப்படி சொல்லுகிற பொழுது வாரியார் சாமி வருகிறாருன்னு வச்சுக்கோமே, ஒருத்தர் என்ன சொல்லுவாங்க, மிக அற்புதமாக தன்னுடைய கருத்துக்களாலும் சொல்லுகின்ற முறையாலும் இசையாலும் மக்களையெல்லாம் கவர்ந்த வாரியார் சுவாமிகள் ஐசிஎஃப் சேர்ந்தார். வாரியார் சாமிகள் ஐசிஎஃப் சேர்ந்தார், அதுதான் மெசேஜ். ஆனால் வாரியார் சாமி யாருன்னு சொல்றதுக்கு அவருடைய பெருமையை சொல்லி அந்த பெருமையுடைய அவர் சேர்ந்தார் அப்படின்னு சொல்லுவது. இந்த உதாரணத்தை சொன்னாதான் உங்களுக்கு இது புரியும். வாரியார் சாமிக்கு அடைமொழி சொல்லியாச்சு இல்லையா? இப்ப கமலநாத் சத்சங்கத்துக்கு சொல்லணும்ல. அப்ப வாரியார் சுவாமிகள் சொல்ல வருகிற பொழுது அற்புதமான கருத்துக்களை மக்களுக்கு எளிதில் புரியும் வண்ணம் சிறப்பாக இசையோடு எடுத்து சொல்லுகிற வாரியார் சுவாமிகள் உலகத்திலேயே முதன்முறையாக 9 திருமந்திர தந்திரங்களையும் சொற்பொழிவாக செய்து காட்டி நிறைவு செய்த கமலநாத் சத்சங்கத்திற்கு சேர்ந்தார். இப்போ புரியுதா உங்களுக்கு? இதுதான் செய்கிறார் அவரு. இதைத்தான் நம்ம தெய்வ சேக்கிழார் செய்கிறார். அப்ப திருஞான சம்பந்தர் திரு அறத்துறை வந்தார் அப்படின்னு சொல்லுகிற பொழுது அந்த திருஞான சம்பந்தருக்கு என்ன சொல்லுகிறார்? தெருளும் மெய்க்கலைகள் விளங்கவும், தெருளும் மெய்க்கலைகள் விளங்கவும், பாருளோர் சிந்தை இருளது நீங்கவும். தெருளும் மெய்க்கலை விளங்கவும், பாருளோர் சிந்தை இருளது நீங்கவும், எழுது சொல்மறை அளித்த பிரான் அளிப்பவர்தாம். இப்ப திருஞான சம்பந்தர் தெரிஞ்சு போச்சா யாருன்னு? எழுது சொல்மறை அளிப்பவர். எழுது சொல்மறை அளிப்பவர். எழுதப்படாததும் சொற்கள் இல்லாததும் சொல்லப்படாததுமான, எழுதப்படாததும் சொல்லப்படாததுமான ஒரு மறை உண்டு. ஆனால் எழுதப்படுவதும் சொல்லப்படுவதுமான தமிழ் மறையை சொல்லக்கூடிய ஒருவர் வந்தார். ஞானசம்பந்தர் வந்தார்னு சொல்றதுக்கு சொல்லுகிறார். அப்ப அந்த மறை எப்படிப்பட்டது என்று சொன்னார்? தெருளும் மெய்க்கலைகள் விளங்கவும், மெய்க்கலை விளங்கவும். ஆன்மீகம் வளர்வதோடு இறைவனால் தரப்பட்ட கலைகளும் வளர்தல் வேண்டும். அதனால தான் இந்த கலை என்று சொல்லக்கூடிய ஒன்றை சமணம் பௌத்தம் போன்ற சமயங்கள் அதனை வெறுத்து ஒதுக்கும். இசையை வெறுத்து ஒதுக்கும், கலைகளை வெறுத்து ஒதுக்கும். நாம் இசையை போற்றுவோம், நடனத்தை போற்றுவோம், இலக்கியத்தை போற்றுவோம், நாம் போற்றுவோம். இந்த கலைகளை எல்லாம் போற்றக்கூடியது சைவம். அதைத்தான் புலனைந்தும் பொறிகலைங்க நெறிமறிங்க அறிவழிந்திட்டு ஐமேல் உந்தி அலவந்த போதாக சிலவந்தி அளவந்து மனமேறி முகில்வாருக்கும் திருவையாறு. அது எப்படின்னாரு? வலம் வந்த மடவார்கள் நடமாட முழவதிரும். இப்ப பெண்கள்லாம் அங்க நடமாடினார்கள் திருக்கோயிலுக்குள்ள. திருக்கோயில்ல திரு நடனத்தை செய்தார்கள். நடமாட முழவதிர மழை என்றஞ்சு சிலமந்தி அலமந்து மரமேறி முகில் பார்க்கும்னார்.
அப்ப இந்த கலைகள் விளங்கணும், இசைக்கலை விளங்கணும், நாட்டிய கலை விளங்கணும். அதே போல மற்ற கலைகள் அவையெல்லாம் மெய்க்கலைகள் என்று சொன்னார். மெய்க்கலைகள் ஏன் சொன்னா, அந்த கலைகள் எல்லாம் சிவனுக்கு அர்ப்பணிக்கப்படுகிற பொழுது மெய்க்கலை. உவமையிலா கலைஞானம் உணர்வறிய மெய்ஞானம் தவ முதல்வர் சம்பந்தர் தாமுணர்ந்தார் அந்நிலையில் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த மெய்க்கலைகள் விளங்குவதற்காக வந்தார். யாரும் பாடக்கூடாது, யாரும் இசைக்கக்கூடாது, இசைக்கருவிகளை இசைக்கக்கூடாது. எப்படிப்பட்ட இசைக்கருவிகள் எல்லாம் வழங்கின என்று கரிகால் அம்மையார் தன்னுடைய பதிகத்தில் வைத்து பாடுகிறார். எனவே மெய்க்கலைகள் விளங்கவும் பாருளோர் சிந்தை இருள் நீங்கவும், உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களினுடைய சிந்தையில் இருக்கக்கூடிய அந்த அறியாமை என்று சொல்லக்கூடிய ஆணவ இருள் இருக்கிறதே, அது நீங்கவும் திருஞான சம்பந்தர் வந்தார். திருஞான சம்பந்தர் யாரு? எழுது சொல்மறை அளிப்பவர். சரி, எழுது சொல்மறை அளிப்பவர், ரைட்டு. அவர் எதற்காக வந்தார்? தெருடு மெய்க்கலைகள் விளங்கவும் பாருளோர் சிந்தை இருளது நீங்கவும் வந்தவர். அப்ப அது எழுது சொல்மறை அளிப்பவர் என்று சொல்லக்கூடியவர். அந்த மறைகளினாலே இந்த இருளை நீக்குவதற்காக வந்தவர் அவர். அவர்தான் திருவரத்துறை வந்து சேர்ந்தார், திரு அறத்துறை வந்து சேர்ந்தார். இந்த திரு அறத்துறை என்கிற ஊர் என்ன ஊர் அப்படின்னு கேட்டா, அது திரு அறத்துறையில அங்கனர் இருக்கிறார், நெற்றிக்கண்ணை உடையவர் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்? எப்படிப்பட்ட சிவபெருமான் அங்கே இருக்கிறார் அப்படின்னு கேட்கும் பொழுது அதுக்கு சொல்லுகிறார். அதுதான் இப்ப முக்கியமான பாயிண்ட். தெருளும் மெய்க்கலைகள் விளங்கவும் பாருளோர் சிந்தை இருளது நீங்கவும் எழுது சொல்மறை அளிப்பவர்தாம் பொருளும் ஞானமும் போகமும் அளிப்பவர். யாரு? பொருளும் ஞானமும் போகமும் அளிப்பவர் யாரு? யாரு? அறத்துறை நாதர் சிவபெருமான். பொருளும் ஞானமும் போகமும் அளிப்பவர். அவர் எழுது சொல்மறை அளிப்பவர். அவர் எழுது சொல்மறை அளிப்பவர். இவர் பொருளும் ஞானமும் போகமும் அளிப்பவர். பொருளும் ஞானமும் போகமும் அளிப்பவர். எப்ப அளிப்பவர்? அதுக்கு வேணும் இல்ல, பொருளும் ஞானமும் போகமும் அளிச்சிருவாரா? அது எப்ப அளிப்பவர்னாரு? அற்புதமா சொன்னார் தெய்வ சேக்கிழார். பொருளும் ஞானமும் போகமும் போற்றி என்பார்க்கு அளிப்பவர். யார் ஒருவர் முன்னே வந்து நின்று போற்றி சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு பொருளும் ஞானமும் போகமும் அளிப்பார். யாரு? சிவபெருமான். அறத்துறைக்கு வந்து சேர்ந்தார். அங்கனர் அறத்துறை வந்து சேர்ந்தார்னு சொல்ல வேண்டியதானே? பொருளும் ஞானமும் போகமும் போற்றி என்பார்க்கு. போற்றி என்பது தமிழ் வழிபாடு. எழுது சொல்மறை அளித்தவர் மேலே இருக்கிறார். அந்த எழுது சொல்மறைகளினாலே போற்றி என்று செய்கிறவர்களுக்கு பொருளும் அளிப்பார், ஞானமும் அளிப்பார், போகமும் அளிப்பார். பொருளும் ஞானமும் போகமும் அளிப்பவர். எப்ப? போற்றி என்பார்க்கு அளிப்பவர். அங்கனர் திரு அறத்துறை வந்து அணைந்தார். அருளும் மெய் அங்கனர் அருளுகின்றார் அவர். அப்ப இந்த போற்றி சொல்லுவது எவ்வளவு முக்கியம் பாருங்க. போற்றி சொல்றவங்களுக்கு பொருள் இருக்கு, ஞானம் இருக்கு, போகம் இருக்கு. பொருள் வேற, போகம் வேற. நடுவுல ஞானத்தை வச்சார். பொருள் வேற, போகம் வேற. பொருள்ங்கிறது எனக்கு 5 ஏக்கரா நிலம், 3 போகமும் விளையிற நெல்லு விளையிற, 3 போகமும் விளையிற 5 ஏக்கரா நிலம் தஞ்சாவூர்ல செழிப்பான பூமியில இருக்கிறது. அது பொருள்.
ஆனா எனக்கு சர்க்கரை வியாதி வந்துட்டால் எனக்கே அந்த போகம் இல்லை. யாரும் அனுபவிப்பாங்க, ஆனா பொருள் இருக்கு, போகம் இல்லை. சில பேருக்கு நல்லா சாப்பிடலாம், அவனுக்கு ஒன்றும் பண்ணாது, ஆனா கிடைக்காது. ஒரு அண்டா சோறு சாப்பிடலாம், இவ்வளவு கூட குளுக்கோஸ் ஏறாது. இந்த இவ்வளோண்டு சோறு அப்படி பிசைஞ்சு சாப்பிட்டுட்டா போதும், அப்படின்னு ஏறிடும். அதனால அந்த பொருளும் அந்த போகமும் எப்படி கனெக்ட் ஆகிருக்குங்கிறது தெரியறது ஞானம். அதனால பொருளும் ஞானமும் போகமும் அப்படி வரிசையா வச்சேன். அத பொருளும் ஞானமும் போகமும் போற்றி என்பார்க்கு அருளும் அங்கனர் அறத்துறை வந்தணைந்தார். சேக்கிழார் ஒரு செய்தியை சொல்லுகிற பொழுது அதை எத்தனை உயர்வான கருத்தோடு சொல்லுகிறார்னு பாருங்க. எத்தனை உயர்வான கருத்து. அப்ப இன்னையிலிருந்து நம்ம என்ன செய்ய போறோம்? போற்றி சொல்றோம். போற்றி திருத்தாண்டகம் சொன்னாலும் சரி, போற்றி திருஅகவல் சொன்னாலும் சரி, இல்ல 8 போற்றி சொன்னாலும் சரி, ராத்திரியே ஆரம்பிச்சிடறோம். நாளைக்கு பூஜைக்கு செய்யறோம் சார், நாளையிலிருந்து இல்லை, இன்னைக்கு பொருள் வேணுமா இல்லையா? அதை விட போகம் வேணுமா இல்லையா? பொருளும் ஞானமும் போகமும். அந்த போற்றி திரு அகவல் மாதிரி ஒரு சிறப்பான அந்த போற்றி அகவல், அதுல இருந்து நிறைய போற்றியை எடுத்துத்தான் நம்ம நம்முடைய முழக்கமாக நாம் செய்து வருகிறோம் இல்லையா? நம்முடைய முழக்கங்களாக செய்து வருகிறோம். அந்த முழக்கங்கள்லாம் இதுல தான் இருக்கு. அந்த அற்புதமான போற்றியை சுவாமி செய்து வருகிறார். அதை நம்ம பார்த்தோம். முத்தா போற்றி, முதல்வா போற்றி, அத்தா போற்றி, அரணே போற்றி, உரை உணர்விறந்த ஒருவ போற்றி, விரிகடல் உலகின் விளைவே போற்றி, அருமையில் எளிய அழகே போற்றி, கருமுகில் ஆகிய கண்ணே போற்றி. தனக்கு குருநாதராக வந்திருந்த சமயத்துல குருந்த மரத்தடியில வீற்றிருக்கின்றார் பெருமான், சிவபெருமான். அப்ப எப்படி அவருடைய திருக்கோலம் இருந்தது அப்படிங்கிறதுக்கு போது, வெந்நீர் அணிந்த கோலம், வெள்ளை ஆடை தரித்திருந்த கோலம், வெள்ளை ஆடையை மேலே தரித்திருந்தார். அதாவது இருக்கிறதுலேயே எளிய கோலம். எப்படிப்பட்ட அருமையானவர், எவ்வளவு எளிமையான கோலத்திலே வந்தார், எவ்வளவு எளிமை அந்த கோலம் அப்படின்னு நினைத்து பார்க்கிறார். சிவபெருமானை எப்படிப்பட்ட கோலத்திலே எல்லாம் நாம் படித்திருக்கிறோம். இப்ப திருப்பெருந்துறையில நிற்கிற அமர்ந்து உபதேசிக்கிற அழகு பார்க்கிற பொழுது, இந்த அழகு அருமையில் எளிய அழகை போற்றி என்று குறிப்பிடுகின்றார். கருமுகில் ஆகிய கண்ணே போற்றி. கருமுகில் மழையை பொழியும். கருமுகில் என்ன பண்ணும்? மழையை பொழியும். கரிய நீண்ட திரட்சியான பெருமானுடைய கண்கள் அருளை பொழியும். அதனால அந்த கருமுகில் ஆகிய கண்ணே போற்றினார். கருமுகில் போன்ற கண்ணுனார். கருமுகில் வானமழை பொழியும், இந்த கண்ணு அருள்மழையை பொழியும். அது பார்த்தவருக்கு தானே தெரியும். அருள் மழையை பொழிந்ததாம் அந்த கண். கருமுகில்லாகிய கண்ணே போற்றி, மன்னிய திருவருள் மலையே போற்றி. மன்னிய திருவருள் என்று சொல்லுகின்றார். நிலை பெற்ற மன்னிய திருவருள் மலையே போற்றி. பெருமானை விட்டு பிரியாதது திருவருள், அது மன்னிய திருவருள். இன்னும் சொல்ல போனால் இந்த திருவருளே இந்த உலகை ஆழ்விப்பதுன்னு காரைக்கால் அம்மையார் சொன்னாங்க. அப்படி திருவருள் தான் எல்லாம், எல்லாம் திருவருள் தான்.
அப்படி திருவருள் மலையே போற்றி என்று சொல்லுகிறார். திருவருளாகிய அந்த மலை, அருள்மலை, அதிலே திரு அருள் என்று சொல்லக்கூடியதை திருவருளாக இருக்கக்கூடிய மழையை தாங்கக்கூடிய மலை. மழை பொழிகிறது, திருவருள் மழை பொழிகிறது, அது அருவியாக நிற்கிறது. சிவம் கருணை ஆனந்த மலையாக விளங்குகிறது. ஆனந்த மலையிலே திருவருள் அருவி பாய்கிறது. மன்னிய திருவருள் மலையே போற்றி, என்னையும் ஒருவன் ஆக்கி இரும் கடல் சென்னியில் வைத்த சேவக போற்றி. என்னையும் என்ன கூட அப்படின்னு சொன்னா அந்த உண்மை இழிவு சிறப்புமை. இழிவு சிறப்புமை. என்ன கூட நான் எதுக்கு லாயக்கில்லைன்னு நினைச்சிருந்தேன். நான் ஏன் எதுக்கு லாயக்கில்லைன்னு நினைச்சிருந்தேன்னா, அரசாங்கத்தில் மிக உயர்ந்த பதவி வச்சுட்டு இருந்ததுனால நான் எதுக்கு லாயக்கில்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க வேற எதெல்லாம் நினைச்சா நான் அதுக்கு பொறுப்பு இல்லை. அவர் சொல்றாரு, ரொம்ப பெரிய பொறுப்புல இருக்கிறவங்கெல்லாம் அவங்களால நினைச்சா கூட புண்ணியம் ஈட்ட முடியாது. சிவபுண்ணியம் நினைச்சது முடியாது, கஷ்டம். ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் பாவம் சேர்ந்துகிட்டே இருக்கும், மலை போல சேரும் இல்லையா? இப்ப நமக்கு சேர்ற ரேட்டை விட அவங்களுக்கு சேர்ற ரேட்டு கூட. பொசிஷன் ரொம்ப பெருசு இல்லையா? அதனால அதுக்கு தகுந்த வேகத்துல தான் அது கூடும். ஆனா சொல்றாரு, இவ்வளவு பெரிய ஒரு பதவியில இருக்கக்கூடிய நான், பதவியின் பெயரால் உன்னை நினைக்காத நேரம்தான் அதிகமாக இருக்கும். பதவியின் பெயரால் பதவியில் இருக்கிறேன் அதனால உன்னை நினைக்க முடியல, பதவியில் இருக்கேன் அதனால உன்னை பேச முடியல, பதவியில் இருக்கேன் அதனால உன்னை பாட முடியல, பதவியில் இருக்க உன்னை நினைக்க முடியல என்று சொல்லக்கூடிய அந்த சந்தர்ப்பம் உண்டு. ஆனால் பதவியிலே இருந்தாலும் கூட 6 கால பூசை பண்ணவர் மணிவாசக பெருமான். எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குல் பொழுது அருகாலத்து என்று சொல்லுகிறார். 6 கால பூசை செய்தவர் மணிவாசக பெருமான். 6 கால பூசை யோக பூசைனாலும் அதுக்கு நேரம் ஒதுக்கணுமா இல்லையா? அதுக்கு நான் வழிபட வேண்டும், வழிபாடு செய்தாக வேண்டும் என்ற ஒரு உறுதி என்னிடம் இருக்குமானால், நான் அந்த உறுதியை கொண்டிருப்பேனே. ஆனால் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும், அந்த உறுதிக்கு சாதகமாக எல்லா விஷயங்களையும் சிவபெருமான் ஏற்படுத்தி வைப்பார். சிவபெருமானை குற்றமே சொல்லக்கூடாது. நான் உன்னை வணங்குவதற்கு எனக்கு வாய்ப்புகள் தர வேண்டும் பெருமானேன்னு வேண்டுகிறவர்களுக்கு வணங்குகிறதுக்கு வாய்ப்புகளை அள்ளி அள்ளி வழங்குவோம். பெருமானே, நான் உன்னை வணங்க முடியாமல் இருக்கிறேனே, ரொம்ப பிஸியா இருக்கிறேனே, ரொம்ப வேலையில் இருக்கிறேனே என்று சொல்லிக்கொண்டு இருக்கிறவர்களுக்கு இன்னும் வேலையை அதிகப்படுத்தி கொடுத்து கொண்டே இருப்பார். அதுதான், நீ அதிக வேலை செய்யறப்பா, வேலை செய்து சாமி இவ்வளவு வேலை இருக்க, உன்னை நினைக்க முடியலையா, உன்னை நினைக்கிறதுக்கு எனக்கு நேரம் தரக்கூடாதா, நான் உன்னை வழிபட வேண்டுமே, வழிபாடு செய்ய வேண்டுமே அப்படின்னு நினைத்து அழுது புலம்பி டைட்டா இருக்கிற ஒருத்தர் வேண்டிட்டு போனா, அங்க போனோடனே மேனேஜர் உங்களை சீட்டு மாத்திருக்கிறேன் அப்படின்றார். இந்த சீட்டு மாத்தினதுனால காலையில ஒரு 1/2 மணி நேரம், சாயந்தரம் 1/2 மணி நேரம் கிடைச்சது, சிவபூஜைக்கு பயன்படுத்திக்கலாம். பண்ணி கொடுப்பாரு, சாமி பண்ணி கொடுப்பாரு. மேனேஜர் மாத்தல, சிவபெருமான் மாத்துறார். ஒருவருக்கு எதுல ஈடுபாடு, எப்படி ஈடுபாடுன்னு தெரிஞ்சுதான் வேண்டுவார். வேண்டுவது ஈவான் கண்டாயின்னு அப்பர் சொன்னார். எங்க வேணா அப்பள பிடிக்கங்க. அத நமக்கு வழிபாடு செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணம் இருக்குமானால் அவரிடம் விண்ணப்பித்தால் அதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுப்பார். சாமி எனக்கு நான் பூஜை பண்ணணும், எனக்கு அதுக்கு ஒதுக்கி கொடுப்பார். என்னை ஒருவனாக்கி, ஒருவன்னா அடியாருள் ஒருவனாக ஆக்கி,
என்னையும் ஒருவன்னா என்னையும் சிவனடியாருக்குள் ஒருவன் என்று சொல்லும்படியாக என்னை ஆக்கி, இல்லையா? அடியார்னு சொல்ற முதலமைச்சரை போய் நீங்க ஒரு அடியார்னு சொல்றதுக்கு யாராவது சொல்ல முடியுமா? அவரு பாண்டிய நாட்டு முதலமைச்சராக இருக்கார், அவரை போய் நீங்க ஒரு அடியாருன்னா உடனே அவருக்கு டீக்ரேட் ஆன மாதிரி தோணிடும். நானா சைவத்தில் இருக்கவங்களுக்கு தான் தெரியும் அடியார்னா என்ன சிறப்புன்னு. அடியாருங்கிறதுக்கு எவ்வளவு சிறப்பு என்பது தெரியும். நான் வச்சிருந்த என்ன முதலமைச்சரா வச்சிருந்ததை காட்டிலும் என்னை அடியாருள் ஒருவனாக வைத்தாய் அல்லவா, அதுதான் எனக்கு உண்மையிலேயே நீ செய்து தந்த சிறப்பு என்று சொல்லுகிறார். உண்மையான சிறப்பு அடியாருள் ஒருவனாக வைத்தல் தான். என்னையும் ஒருவனாக்கி, என்னையும் அடியாருள் ஒருவனாக ஆக்கி, இரும் கடல் சென்னியில் வைத்த சேவக போற்றி. இரும் என்று சொன்னால் சிறப்பு மிக்கன்னு அர்த்தம். இரும்னா என்ன அர்த்தம்? சிறப்பு மிக்க. சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதியிலும் பகர் செய் குருநாதா. இரு அப்படிங்கிற அந்த இடத்துல பெருமைன்னு அர்த்தம், ரெண்டு காதுன்னு அர்த்தம் இல்லை. இரு இரும் என்று சொல்வதெல்லாம் பெருமை மிகுந்த என்று பொருள். என்னையும் ஒருவன் ஆக்கி இரும் கடல். இந்த கடல்ங்கிறதுக்கு நமக்கு பொதுவாக அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுகிறோம்? காலில் அந்த அணிகலன் அணிந்திருப்பார்கள் ஆடவர்கள், அது கடல். ஆனால் திவாகரத்தில் இன்னொரு பொருள் அதுக்கு இருக்கு. கடல்னு சொன்னா திருவடியினுடைய அடிபாகம். இந்த அடிபாகத்துக்கு கடல்னு பேர். அது திவாகரத்தில் அந்த அர்த்தம் பொருளும் எழுதியிருக்கு. அது நீங்களும் தெரிந்து கொள்ளும். அது மரமலடிகளும் குறிப்பிடுகிறார். அதாவது திருவடியினுடைய அடிப்பாகம் கடல், அதுதான் தென்னி மேல வைக்க முடியும் இல்லையா? ஆகையினாலே எந்த இடம் நோக்கி கடல்ங்கிறதுக்கு பொருள் கொள்ள வேண்டும். இந்த இடத்துல கடல் என்றால் அந்த திருவடியினுடைய அடிப்பாகம். இரும் கடல் சென்னியில் வைத்த சேவக போற்றி. அல்ல தெளிவா சொல்லுகிறார். சிவபெருமான் குருவாக வந்து அந்த திருவடிகளை எடுத்து சிரசின் மேல் வைத்தார் அப்படின்னு சொல்லுகிறார், அகச்சான்றாக சொல்லுகிறார். அதுதானே இணையார் திருவடியன் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் திறந்து ஒழிந்தேன்னு பின்னாலேயும் வரப்போகுது. என்னுடைய சிரசின் மேலே பெருமானுடைய இரண்டு திருவடிகளும் பட்டன என்று சொல்லுகிறார். அதைத்தான் இங்கேயும் சொல்லுகிறார். இரும் கடல் சென்னியில் வைத்த, என்னுடைய தலையின் மேல் வைத்த சேவக போற்றி. சேவக என்று சொன்னால் காவலாக இருக்கிறவனே போற்றி, காவலுக்குரியவனே போற்றி, காவல் செய்கின்றவனே போற்றி என்று குறிப்பிடுகின்றார். ஒருவன் ஆக்கி அப்படின்னாரு. ஒருவன் ஆக்கி அப்படின்னு சொல்லுகிறார். என்னையும் ஒருவன் ஆக்கி. இப்ப நம்ம இந்த ஆக்கிங்கிறதுக்கு எப்படி பொருள் எடுத்துக்கலாம்? என்னையும் ஒருவன் ஆக்கி அப்படின்னு. இப்ப என் தம்பி பையன் வரான், அவனை கவனிச்சுக்கன்னு நான் சொன்னனே, அவனை கவனிச்சுக்கிட்டியா நீ? வந்தவனுக்கு சோறாக்கி போட்ட. வந்தவனுக்கு என்ன ஆக்கி போட்ட? வந்தவனுக்கு சோறாக்கி போட்ட. வெறும் சோறை எப்படி திம்பாவன்? என்னம்மா என்ன ஒன்றும் சொல்ல முடியாது. வந்தவனுக்கு சோறு ஆக்கி போட்டேன்னா வெறும் சோறு ஆக்கி போட்டு சோறு எப்படி திங்கிறது? புரியலையோ? என்னம்மா சொன்னாங்க? வந்தவனுக்கு சோறாக்கி போட்டேன்னாங்க. சோறாக்கி போட்டேன்னா சோறு போட்டா எப்படிம்மா? ஓ, குழம்பு, கறி, காய், ரசம், பத்த குழம்பு, தயிர், கூட்டு, பொரியல், அவியல் எல்லாம் இருக்கு அந்த ஆக்கியில. உங்களுக்கு புரியுதுங்களா? சோறுல இல்ல, சோறு ஆக்கி. இன்னும் பாருங்க,
சோறு ஆக்கி போட்டாருன்னா சோறு எப்படி ஆக்கினாரு கேட்டா, அரிசி அதில் இருக்க கல்லையெல்லாம் பொறுக்கி அதை கழுவி களைஞ்சி அதுக்கப்புறம் உல வச்சு அதில் போட்டு அதை அப்புறம் வேக வச்சு அப்புறம்தான் சோறு ஆகும். இந்த சோத்துக்கு இவ்வளவு வேலை இருக்கு. சோறு ஆக்கி போடுதல் என்றால் சோற்றில் இருக்கக்கூடிய குற்றங்களை எல்லாம் எடுத்து சோறுக்கு தேவையான மற்ற குழம்பு காய்கறி போன்றவற்றை சேர்த்து போட்டது தானே சோறாக்கி போட்டேன்னு சொல்றாங்க இல்லையா? அதுபோல மணிவாசகர் சொல்லுகிறார், இந்த அரிசியாக இருக்கக்கூடிய என்னிடம் இருக்கக்கூடிய குற்றங்களாக இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் களைந்து கழுவி தூய்மைப்படுத்தி அதோடு சேர்த்து எனக்கு அடியவன் என்கிற பதார்த்தங்களை எல்லாம் சேர்த்து என்னை மிகச்சிறந்த உயர்ந்த நிலைக்கு ஆக்கி வைத்த பெருமானே என்று குறிப்பிடுகிறார். இந்த ஒரு ஆக்கிக்கு எவ்வளவு அர்த்தம் இருக்கு பாருங்க. ஒருவன் ஆக்கி அப்படின்னு சொன்னால் அந்த ஆக்கி என்பதை பக்குவப்படுத்தின்னு அர்த்தம். இன்னும் சரியாக சொல்லணும்னு சொன்னா ஆக்கி என்றால் பக்குவப்படுத்தி, சோறை பக்குவப்படுத்தி, சோறுக்கு தேவையானவற்றை பக்குவப்படுத்தி எல்லாவற்றையும் சேர்த்து செய்து கொடுத்தார் பெருமான். அப்படி எனக்கு என்னையும் ஒருவன் ஆக்கி இரும் கடல் சென்னியில் வைத்த சேவக போற்றி, தொழுதகை துன்பம் துடைப்பாய் போற்றி. வந்து தொழுதார்கள்னா உச்சி மேல், அதனாலதான் கையை தொழணுங்கிறது. இப்படி கும்பிட்ட சாமிக்கு சரியா தெரியாது. இப்படி தூக்குனாதான் ஃபுல்லா சரண்டர் ஆயிருக்கான்னு தெரியும் அவருக்கு. இப்படி கும்பிட்டா என்ன எதை கும்பிட்றான்னு தெரில அப்படின்னுட்டு விட்டுருவார். அதனால பெருமானுக்கு எப்படி உச்சி கூப்பிய கையினர் கைகால் கூப்பி தொழீர் கரங்குவிவார் உள்மகிழும் கோண்கடல்கள் வெல்க என்று சொல்வார். அப்படி கரங்களை எடுத்து பெருமானுக்கு முன்பாக தொழுதவர்கள் தொழுத கை துன்பம் துடைப்பாய் போற்றி. தொழுத கை துன்பம் என்றால் தொழுத கையை உடையவருடைய துன்பம் துடைப்பாய். தொழுத கை அது சினையாகு பெயர், கைக்கு உரியவரை அது குறிக்கிறது. கையை யார் உடையவர்களாக இருக்கிறார்களோ உடையவர்கள். தொழுத கை துன்பம் துடைப்பாய் போற்றினா தொழுத கையை உடையவருடைய துன்பத்தை துடைப்பாய் போற்றி. அதை தொழுத கை துன்பம் துடைப்பாய் போற்றி என்றும் சொல்லலாம். தொழு தகை துன்பம் துடைப்பாய் போற்றி. தகை என்றால் உயர்ந்தவர்கள், தொழுகின்ற உயர்ந்தவர்களுடைய துன்பத்தை துடைப்பாய் போற்றி அப்படின்னு அர்த்தம். தொழு தகை, தொழுத கை, தொழுத கை என்று சொல்லுவதை தொழு தகை. தகைனா தகைசால், தகை என்றால் உயர்ந்த அர்த்தம். தொழுகின்ற உயர்ந்தவர்கள், உயர்ந்த நிலையில இருக்கிறவர்கள் அப்படி தொழுதார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய துன்பத்தை துடைப்பாய் போற்றி. துன்பம் துடைப்பாய் போற்றி. ஊருக்கு போறேன்டா, அம்மாவுக்கு ஏதாவது வேணுங்கன்னா வாங்கி கொடுங்க, காசு கொடுத்துட்டு போங்கப்பா. காசெல்லாம் தனியாக முட்டை கொடுத்தா கையில் வச்சுக்க கஷ்டம்டா, கிரெடிட் கார்டு கொடுக்குறேன், என் டெபிட் கார்டு கொடுத்துட்டு போகிறேன், வச்சுட்டு அம்மாவுக்கு எப்போ என்ன வேணுமோ அப்போ எடுத்து கொடுறா. சரிப்பா. அப்பா இது பின் நம்பர் சொல்லணும். சொல்கிறேன்டா, எழுதிக்கோ. எழுதிட்டியா? எழுதிட்டப்பா. பின் நம்பர். ஊருக்கு போயிட்டு 15 நாள் கழித்து வந்தார். ஊருக்கு போயிட்டு 15 நாள் கழித்து வந்தார். வந்தவொடனே பையன் எப்படி கவனிச்சிட்டான்? நல்லா கவனிச்சாங்க, நல்லா அருமையாக கவனிச்சான். பையங்க இதான் வந்துடுவான். அப்பா எப்போ வந்தீங்க? இப்போதான்டா வந்தேன். அம்மா உன்கிட்ட கொடுத்துட்றேன் டெபிட் கார்டு, இந்த இருக்குப்பா. ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு வாங்கி வச்சுட்டு ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டார்.
போய் ஏதாவது இருக்கா பார்க்கலாம் அதுலன்ட்டு அப்படி விட்டு பார்த்தார். எதில்? ஏடிஎம் மிஷினில். மத்தியானம் இன்டர்வலில் போய் ஒரு 200 ரூபாய் எடுப்போம் அப்படின்ட்டு பார்த்தார். பார்த்தா என்ன இருக்கும்? 0 இருந்தது. பையனை ஃபோனில் கூப்பிட்டு கேட்டார், ஏண்டா இப்படியாடா தொடப்ப, இப்படியா தொடைப்பாய்? நான் தொடைக்கிறதுன்னு என்ன அர்த்தம்? ஒன்றும் இல்லாமல் பண்ணுறது. யார் தொழுகிறார்களோ அவருடைய துன்பத்தில் பாக்கி வைக்க மாட்டாராம், எல்லா துன்பங்களையும் தொடைத்து எடுத்து விடுவாராம். தொழுதகை துன்பம் துடைப்பாய், போக்குவாய் போற்றி, நீக்குவாய் போற்றி, அழிப்பாய் போற்றி சொல்லணும் இல்ல? அப்படித்தானே சொன்னார். தொடச்சி எடுத்துட்டு வரான். தொடச்சி எடுத்துட்டு ஒருத்தன் போலீஸ்காரர் போய் கம்ப்ளைண்ட் பண்ண, சார் ஏடிஎம் கார்டை காணும் சார், என் கார்டு அப்படின்னு. 1 வாரமா காணும் சார் அப்படின்னு. ஏடிஎம் கார்டு ஏன் 1 வாரம் காணுங்கிற, இப்போ சொல்ற சார்? அதில் அப்பப்போ செலவு பண்ணிட்டு இருந்தாங்க, என் மனைவி பண்ணுற செலவை விட அது கம்மியாக தான் இருந்தது, அதனால போட்டுன்னு விட்டுட்டேன். அடப்பா, அப்போ இப்போ ஏன் வந்தேன்னாரு. அவன் மனைவி கையில் கிடச்சிருச்சு போல இருக்குது ஏடிஎம் கார்டு. பல்காக எடுக்கிறாங்க சார், கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க சார் அப்படின்னாடா. அந்த மாதிரி துடைப்பாய் போற்றி, துடைச்சி எடுத்துருவாராம் சுவாமி. அந்த வார்த்தை பிரயோகத்தை பார்க்கணும். ஏன்னா அது தொழுதகை துன்பம் நீக்குவாய் போற்றி, போக்குவாய் போற்றி, அழிப்பாய் போற்றி, இப்படிதான் சொல்லியிருக்கணும். அங்க எப்படி அவருக்கு வார்த்தை வருது பாரு. பாக்கி வைக்க மாட்டாராம் சிவபெருமான், துடைச்சி எடுத்துருவாராம். துடைப்பாய் போற்றினார். அது சிவபெருமான் ஒருவனால தான் முடியும். அழிவிலா ஆனந்த வாரி போற்றி, அழிவிலாத ஆனந்த கடல். வாரின்னா கடல், அழிவிலாத கடல். இந்த கடல்லாம் இப்ப நம்ம பார்க்கிறோம், இதெல்லாம் நிறைய தண்ணி இருக்கிற மாதிரியும் நிறைய இது இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா ஊழி காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும் தீயில சுவரிடும், எல்லாம் இந்த நீரே இல்லாம போயிடும் என்று சொல்லுகிறார்கள். நீரினாலே ஒரு ஊழி வரும், நெருப்புனாலே ஒரு ஊழி வரும். அந்தந்த ஊழிக்காலம் அந்தந்த பூதத்தினாலே செய்வார். அப்படி நெருப்பினால வருகிற பொழுது தண்ணிலாம் எங்க போச்சுன்னே தெரியாதான். நீங்க இந்த வால்கனோ பார்த்தீங்கன்னா, எரிமலையை பார்த்தீங்கன்னா அப்படியே அது அந்த குழம்பு அப்படியே ஊத்தி போகும். இந்த குழம்பு, எரிமலை குழம்பு, அதை பார்க்கிற பொழுது அதனுடைய சாம்பல் பல மைல்கள் தூரம் வரைக்கும் அதனுடைய சாம்பல் பரவும். இந்த சாம்பல் படுற இடமெல்லாம் பயிர் 300 வருஷத்துக்கு முளைக்காது. அந்த சாம்பல் பட்ட இடம் போய் விழுந்துச்சுன்னா அந்த இடத்துல முளைக்காதான். அவ்வளவு கொடுமையாக சொல்லுகிறார்கள் லாவா. அப்படி அழிவிலா, இது ஆனந்த வாரி, அழிவிலாத ஆனந்த வாரி. அழிவதும் ஆவதும் கடந்தாய் போற்றி, அழிவதும் ஆவதும் கடந்தாய் போற்றி. அழிவதும் ஆவதும் தோற்றமும் கேடும் அர்த்தம். அழிவது ஆவது, ஆவதுன்னா தோற்றம், அழிவதுன்னு கேடு. இந்த இடத்துல நம்ம பல சமயம் பார்க்கிறோம், அழிகிறதும் பிறகு திரும்ப ஆவது என்று சொல்லக்கூடிய அழிவதும் ஆவதும் தோற்ற கேடுகள் உடையது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்கள். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பொருள்கள்லாம் தோற்றக்கேடு உடையவை. இது தோன்றும், சற்று காலம் இருக்கும், பிறகு ஒடுங்கிரும். இப்போ உடம்பு இருக்கு பாருங்க, இது கொஞ்ச காலத்து தோன்றும், சற்று காலம் இருக்கும், பிறகு ஒடுங்கிரும். இப்படி தோற்றக்கேடு உடையவை. இவற்றை கடந்தவர் பெருமான். அவருக்கு இந்த மாதிரியான தொடர்பு கிடையாது. கடந்தவர். அழிவதும் ஆவதும் கடந்தாய் போற்றி, முழுவதும் இறந்த முதல்வா போற்றி,
முழுவதும் இறந்த முதல்வா போற்றி. அவருக்கு இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய பொருள்களை வைத்து அவருக்கு அடையாளம் சொல்ல முடியாது. சொல்லை வைத்து அடையாளம் சொல்ல முடியாது. ஒரு பொருளை வைத்து அடையாளம் சொல்ல முடியாது. ஒரு பொருள் பார்த்து இந்த பொருள் போலதான் சிவம் இருக்கும், ஒரு சொல் சொல்லி அந்த சொல் போலதான் சிவம் இருக்கும் என்று சொல்ல முடியாது. எனவே சொல்லும் பொருளும் இறந்த, கடந்தன்னா அதுக்கும் அர்த்தம். சொல்லும் பொருளும் இறந்த நிலை. இறந்த நிலை என்றால் தாண்டிய நிலையிலே அவரை சொல்லுக்கும் மனவாக்கு அதீத கோசரமானவன் என்று மெய்கண்டார் சொல்லுவார். மனதிற்கும் வாக்கிற்கும் அப்பாற்பட்டவனாக விளங்குவான். மான்னேர் நோக்கி மணாளா போற்றி. இந்த மான் நேர் நோக்கி என்று சொல்லுகிறது, நோக்கி என்றால் நோக்கத்தை உடையவள். ஒரு பொருள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், மானுடைய கண்கள் இப்ப நம்ம கண்ணு உருள்ற மாதிரி இல்லை, மானுடைய கண்ணு 360 டிகிரிஸ் உருளும் அப்படின்னு சொல்லுகிறார்கள். மான் துள்ளுவதுக்கு மான் ரொம்ப பெயர் போனது. அதுபோல இந்த கண்களும் துள்ளுகின்ற கண்கள், பார்வை துள்ளி போகும். அதற்காக அந்த ஓமை சொல்லப்பட்டது. அம்பாளுடைய கண்கள் மருண்ட பார்வைன்னு சொல்லக்கூடாது. அம்பாளுக்கு மருட்சி வராது, மருட்சி வரக்கூடிய பார்வை என்று சொல்லக்கூடாது. மான்னேர் நோக்கி என்று சொல்லுகிற பொழுது அந்த மானை ஒத்த துள்ளல் உடைய கண்களை உடையவள் என்று அதற்கு சொல்ல வேண்டும். அதற்கு இலக்கணங்கள்லாம் சொல்லுவாங்க, முதலும் சினையும் என்று ஒப்புமை சொல்லுவார்கள். இங்க மான் என்கிற ஒரு சினையை, ஒரு முதலை, கண் என்கிற சினை, சினைனா உறுப்பு, ஒரு உறுப்புக்கு உதாரணமாக சொல்லுவது. ஒரு முதலையே ஒரு உறுப்புக்கு உதாரணமாக சொல்லுவது. பொதுவாக மயில் என்று சொன்னோம்னா மயிலையே பெண்ணுக்கு ஓமானமா, ஒரு முதலை இன்னொரு முதலுக்கு ஓமானமாக சொல்லுவது. ஆனால் இங்க மானினுடைய அந்த துள்ளலை பெருமாட்டியினுடைய கண்ணுக்கு மட்டும் சொல்லுகிறார். அம்மையை மானாக சொல்லவில்லை, அம்மையினுடைய கண் மட்டும்தான் மான். அதனால இந்த உறுப்புக்கு மட்டும் சொல்லி இருக்கிறார். வானகத்து அமரர் தாயே போற்றி. வானகத்தில் இருக்கக்கூடிய அந்த அமரர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு தாய் போல விளங்குகிறவனாம் அவன் பெருமான். ஆகையினாலே தான் அந்த அமரர்கள் எல்லாம் தாய்போல் விளங்கக்கூடியவரும் தாயினும் இனியவனாக இருக்கக்கூடியவனையும் பெருமானை போற்றி அவர்கள் தங்களுடைய அன்றாட வழிபாட்டிலே வணங்குகிறார்கள் என்று சொல்லுவார்கள். வானத்து அமரர் தாயே போற்றி. பாரிடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி. நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி. தீயிடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி. வழியிடை இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி. வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி. இந்த 5 பூதங்களை பற்றியும் இங்கே குறிப்பிடுகின்றார். 5 பூதங்கள். இந்த 5 பூதங்கள்ல 5 பூதமும் நம்ம சைவ சித்தாந்தத்தில் என்ன சொல்லுகிறோங்கிறது ரொம்ப முக்கியம். பொதுவாக வைணவத்திலேயோ அல்லது மற்ற சமயங்கள்லேயோ என்ன சொல்லுவார்கள் என்று சொன்னால், வெளியை ஒப்புக்கொண்டால் வெளியிலிருந்து துவங்கி வெளி, வழி, தீ, பிறகு நீர், பிறகு மண் அப்படின்னு வரிசையாக ஒன்றிலிருந்து ஒன்று தோன்றியதாக சொல்வார்கள். நம்ம அப்படி சொல்லுவது இல்லை. நாம ஓசையிலிருந்து ஆகாயம் தோன்றியது, தொடு உணர்விலிருந்து காற்று தோன்றியது, அந்த ஒளியிலிருந்து தீ தோன்றியது, பிறகு சுவையில் இருந்து நீர் தோன்றியது, நாற்றத்தில் இருந்து நிலம் தோன்றியது என்றுதான் நாம சொல்லுவோம். அப்படிதான் சொல்லுவோம். ஏன் அப்படி சொல்லுகிறோம் அப்படின்னு கேட்டா, இப்போ ஆகாயத்திலிருந்து தான் காற்று வந்ததுன்னு சொன்னால், காற்று எதிலிருந்து வந்ததுன்னு சொல்லுகிறார்கள்? ஆகாயத்திலிருந்து. ஆனால் காற்றுக்கு
2 விதமான குணங்கள் உண்டு. ஒன்று ஸ்பரிசம், இன்னொன்று ஓசை. அதுக்கு உண்டு. அப்ப ஆகாயத்திலிருந்து இது வந்திருக்குமானால் ஆகாயத்தினுடைய குணமாக இருக்கக்கூடிய ஓசை மட்டும்தான் இதுக்கு இருந்திருக்கணும். ஆனால் ஓசையும் ஸ்பரிசமும் எப்படி இதுக்கு வந்தது? சரி, தீன்னு எடுத்துக்கிட்டோம்னா தீயில அதனுடைய குணம் ஒளின்னு ஒன்று இருக்கிறது. அதை தவிர ஸ்பரிசமும் உண்டு, ஓசையும் உண்டு. அதுல 2 செயற்கை குணங்கள் உண்டு. நீரின்னு எடுத்துக்கிட்டோம்னா நீரிலே நீரை தவிர்த்து தீ உண்டு, காற்று உண்டு, ஆகாயம் உண்டு. எனவே தீயின் குணமான ஒளி உண்டு, காற்றின் குணமான ஸ்பரிசம் உண்டு, ஆகாயத்தின் குணமான ஓசை உண்டு. தீயில, நீர்ல. மண் என்று எடுத்துக்கொண்டால் மீதி இருக்க 4 பூதங்களும் அதுல இருக்கு. நிலத்தில் எடுத்துக்கொண்டால் நீர் இருக்கிறது, அதனால சுவை இருக்கிறது. நிலத்தை எடுத்துக்கொண்டால் தீ இருக்கிறது, அதனால அதில் வெம்மை இருக்கிறது. நிலத்தை எடுத்துக்கொண்டால் ஸ்பரிசம் இருக்கிறது, அதில் காற்று இருக்கிறது. நிலத்திலே ஆகாயமும் இருக்கிறது, அதனால் அதில் ஓசையும் இருக்கிறது. இப்படி 5 பொருள்களும் 5 விதமான உணர்வுகளும் அதிலே இருக்கிறது. அதனால தான் அது சொன்னார், இந்த நிலத்திடை பாரிடை 5ஆய் பரந்தாய் போற்றி. பாரிடை 5ஆய் பரந்தாய் போற்றி என்று சொல்லுகிற பொழுது, நிலத்திலே நீ பெருமானே எங்களுக்கு நீ நாற்றமாகவும் இருக்கிறாய், சுவையாகவும் இருக்கிறாய், ஒளியாகவும் இருக்கிறாய், அங்கே தொடு உணர்வாகவும் இருக்கிறாய், ஓசையாகவும் இருக்கிறாய். பாரிடை 5ஆய் பரந்தாய் போற்றி. நிலங்கிறதுல 5 இருக்குங்க, 5 பூதத்தினுடைய கலப்பும் இருக்கு. இப்போ நிலம் நீர்ல இருந்து வந்திருந்ததுன்னு வச்சுங்க, 4 தான் இருந்திருக்கணும். ஆனால் நிலத்துக்கே உரிய நாற்றம், மண் வாசனை அதுக்கு தனியாக எங்கிருந்து வந்தது அப்படின்னு கேள்வி கேட்டால் பதில் இல்லை. காரணம் அது அதனுடைய தன்மாத்திரையிலிருந்து வந்ததுன்னு தான் சொல்லணும். ஆகையினாலே அடிப்படையாக ஒரு மிகப்பெரிய சைவ சித்தாந்தத்தை நம்முடைய சுவாமிகள் இங்கே குறிப்பிடுகின்றார். பாரிடை 5ஆய் பரந்தாய் போற்றி. நான் ஏற்கனவே இந்த மன்றத்தில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நம்முடைய தேவாரம், திருவாசகம், திருமுறைகளை பாட துவங்குகிற பொழுதோ அல்லது நிறைவு செய்கிற பொழுதோ என்ன சொல்றோம்? திருச்சிற்றம்பலம்னு சொல்றோம். நீ லேட்டா வந்ததுனால உங்ககிட்ட இந்த கேள்வியை கேட்கிறேன். நீ நேரத்தோட வந்திருந்தா உன்னை கேட்க மாட்டேன், போனா போதுன்னு விட்டுருப்பேன். திருச்சிற்றம்பலம் ஏன் சொல்றோன்னு சொல்லி யாரோ சொல்லி கொடுத்தாங்களா உனக்கு? ஏன் திருச்சிற்றம்பலம் சொல்லி பாடுவாங்க, அது தெரியுமா? திருமுறை பாடும்போது, தேவாரம் பாடும்போது என்ன சொல்லி பாடுவாங்க? திருச்சிற்றம்பலம் சொல்லுவாங்களா? சரி, முடிக்கும் போது திருச்சிட்டம் ஏன் அப்படி சொல்றாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? சொன்னதில்லை. சொல்லி கொடுக்கறதுல அவங்களுக்கு என்ன வஞ்சனை? தெரிஞ்சா சொல்லி கொடுத்துட்டு போறாங்க இல்லையா? அவங்களுக்கு தெரியணும்ல. இப்ப பலரும் பல காரணம் அதுக்கு சொல்லுகிறார்கள். என்னென்ன காரணம் சொல்லுகிறார்கள் அப்படின்னு கேட்ட, திருச்சிற்றம்பலத்துல 6 எழுத்து இருக்கான். என்னது? 6 எழுத்து. முதல்ல ஒரு 6 எழுத்து, அப்புறம் ஒரு 6 எழுத்து, 6 12 எழுத்து. 12 திருமுறையும் தாங்குவது திருச்சிற்றம்பலம். அதனால திருச்சிற்றம்பலம்னு சொல்லி திருச்சிற்றம்பலம்னு நிறைவு செய்கிறோம் அப்படின்னு. திருமுறைங்கிறது பெரிய நெருப்பு மாதிரி, அதை பிடிக்கிற கிடிக்கி மாதிரி 2 திருச்சிற்றம்பலம் இப்படிலாம் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் சொல்லியிருக்கேன். ஆனால் உண்மையா என்ன காரணங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம எதையும் ஒரு உண்மையாக சொல்லுகிறேன். நீங்கள் சாதாரணமாகவே ஒரு படத்துக்கு முன்னாடி உட்காந்துருக்கிறீங்க, படத்துக்கு முன்னாடி உட்காந்து படத்தை வேண்டுறீங்க. ஒரு சிற்பம் இருக்கு, சிற்பத்தை வேண்டுறீங்க. அல்லது ஒரு ஓவியம் இருக்கு, சித்திரம் இருக்கு, அதை பார்க்குறீங்க.
முதல்ல மனசில் என்ன பண்ணணும், அந்த படத்தில் சாமியை வரவழைக்கணும், அதில் கொஞ்சம் வருவிக்கணும். சாமி எனக்காக கொஞ்சம் இதில் வாப்பா அப்படின்னு கேட்கணும். அப்படி தான் கேட்குறாங்க பூஜை பண்ணும்போது. அது வெறும் கல்லாவோ சிலையாவோ அது எதுவும் படிமமாவோ இருக்கலாம். ஆனால் அதை பார்த்து அங்கே போய் நின்று, சாமி நீ உள்ளே இருக்கேன்னு எனக்கு தெரியும், கொஞ்சம் எனக்காக வெளிப்பட்டு விளங்கணும். அவர் இல்லாத போய் இடம்னு ஒன்று உண்டா? வெளியிலேருந்து வான்னு சொன்னால் அவர் இந்த இடத்துல இல்லைன்னு தானே அர்த்தம். இருக்கிறார், எனக்காக கொஞ்சம் வெளிப்பட்டு விளங்குப்பா அப்படின்னு அவரை கேட்கணும். வெளிப்பட்டு விளங்காமல் இருக்கிற உள்ளே இருக்கிற நீ கொஞ்சம் வெளிப்பட்டு விளங்குப்பா அப்படின்னு கேட்கணும். இதுக்கு ஆவாகனம்னு பேர். கொண்டு வந்து இறக்கிறது இல்லை, வெளிப்பட்டு விளங்குவது அதில் இருக்கிறது. அப்போ வெளிப்பட்டு விளங்குதல் என்று சொல்லுகிற பொழுது பெருமான் அதில் வெளிப்பட்டு விளங்குகிறான். இந்த வெளிப்பட்டு விளங்குதல் என்பது என்ன அப்படின்னு கேட்கிற பொழுது, இந்த ஆகாயம் இருக்கிறதே, இந்த ஆகாயம் தனித்து ஆகாயமாக இருக்கும். காற்று, தீ, நீர், மண் மற்ற பூதங்களோடு சேர்ந்து இருக்கும். இப்போ இந்த ஒரு பூதம்தான் தனித்து நிற்கும், மற்ற பூதங்களோட சேர்ந்து இருக்கும். இது தனித்து நிற்கும், சேர்ந்து இருக்கும். சிவம் ஒன்று தான் தனித்து நிற்கும், உயிர்களோட சேர்ந்து நிற்கும். தனித்து நிற்கிற நீ நான் பாடுகிற இந்த பாடல்களில் சேர்ந்து வா என்று ஆவாகனம் பண்ணுவதற்காக ஆகாயத்தலமாக இருக்கக்கூடிய திருச்சிற்றம்பலத்தை நாம் சொல்லி அவரை ஆவாகனம் பண்ணுகிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஆகாயங்கிறது எப்படி 5 பூதங்களுக்கும் அடையாளமாக விளங்குகிறது. சிவபெருமானுக்கு அடையாளமாக அந்த ஆகாயம் விளங்குகிறது. அது தனித்தும் விளங்கும், பூதங்களோடு சேர்ந்தும் விளங்கும். சிவம் வேறாகவும் இருக்கும், ஒன்றாகவும் இருக்கும். அப்படி ஒன்றாக இருக்கிற பெருமானே தனித்து விளங்கக்கூடிய நிலையிலே எமக்கு இதிலே ஆவாகனமாக வெளிப்பட்டு விளங்கி தோன்ற வேண்டும் என்று விண்ணப்பிக்கிறோம். அதைத்தான் நமக்கு இங்கே பாரிடை 5ஆய் பறந்தாய் போற்றி, நீரிடை 4ஆய் நிகழ்ந்தாய் போற்றி, தீயிடை 3ஆய் திகழ்ந்தாய் போற்றி, வழியிடை 2ஆய் மகிழ்ந்தாய் போற்றி, வெளியிடை 1ஆய் விளைந்தாய் போற்றி. 1ஆய் விளைந்தது என்று சொன்னால் ஓசையாக விளைந்தது அந்த ஆகாசத்திலே, ஓசையாக விளைந்தது ஆகாசத்திலே, அப்படி விளைந்தாய். ஆகையினாலே இப்படி 5 பூதங்களிலும் நீ விளங்குகின்றாய். உன்னுடைய தன்மைகள் எப்படி இருக்கின்றது? திகழ்வதும் நிகழ்வதும் பரத்தலுமாக இருக்கிறது. நிகழ்வதும் திகழ்வதும் பறந்து கிடக்கிறதுமாக விளங்குகிறது என்று அதனை குறிப்பிடுகின்றார். அழிபவர் உள்ளத்து அமுதே போற்றி. அழிபவர் உள்ளத்து என்று சொன்னார். அழிதல் என்று சொன்னால் கருணையினாலே கனிந்து போனவர்கள் அழிபவர்கள். அழினா கருணை, அது அழிஞ்சு போச்சு. தெக்கெல்லாம் சொல்லுவாங்க, இங்கே சொல்லுவாங்களா என்ன தெரியல, கொஞ்சம் அழிஞ்ச பழமாக கொடுங்கன்னு கேட்பாங்க. அழிந்த பழம்னா அழிந்த பழம்னா, அது அழிந்த பழம்னா கொஞ்சம் கனிஞ்ச பழமாக கொடுங்கன்னு கேட்பாங்க. இப்போ சாப்பிட்ற மாதிரி பழம் கொடுங்கன்னு இப்போ இங்கெல்லாம் கேட்குறாங்கல்ல. அப்போ அங்கே என்ன கேட்பாங்க, கொஞ்சம் அழிஞ்ச பழமாக கொடுங்க. நமக்கு கூட சந்தேகம் வருங்க, அது அழிஞ்சு போன பணத்தை போய் கேட்குறாங்களே அப்படின்னு. அதுக்கு நமக்கு என்ன காரணம்னா, நமக்கு லகரத்துக்கும் ழகரத்துக்கும் வேறுபாடு தெரியாத கிருத்துருவம் தான் காரணம், வேற ஒன்றும் இல்லை. அது உண்மையான சிறப்பான தமிழ். அது அழிந்த பழம் கொஞ்சம் கனிஞ்ச பழமாக கொடுங்கள் அப்படின்னு கேட்குறேன். கொஞ்சம் காய்வெட்டா இருந்தால் சாப்பிட முடியாது இல்லையா? அதனால் சாமிகிட்ட போய் நிற்கும் போது காய்வெட்டா நிற்காம அழிபவர் உள்ளத்துன்னாரு, கனிஞ்சு போய் இருக்கணுமா. அழிபவர் உள்ளத்து அமுதே போற்றி. அப்படி கருணையினாலே கனிந்து போய் இருக்கிறவர்கள். அந்த அழிபவர்னா என்ன அர்த்தம்? கனிந்து போய் இருக்கிறவர்கள். கனிந்து போய் இருக்கிறவர்கள் உள்ளத்திலே விளைகின்ற அமுதமாக விளங்குவானாம். எப்படி போற்றி. கனவிலும் தேவர்க்கு அறியாய் போற்றி.
நனவிலும் நாயேற்கு அருளினை போற்றி. கனவிலும் தேவருக்கு அறியாய் போற்றினார். தேவர்களுக்கு கனவுல கூட நினைக்க முடியாதான் சாமி இப்படி குருவா உபதேசம் பண்ணுவார்னு நினைக்க முடியாதான் தேவர்களுக்கு. தேவர்கள சகலர் தான் தேவர்களும், அவர்களும் சகலர் தான் தேவர்கள். ஆனால் அவர்கள் தங்களுடைய அந்த பதவியினாலே, அதனால தான் நான் முதலையும் சொன்னேன், தேவருக்கு கனவிலும் தேவருக்கு அறியாய் போற்றின்னு சொல்லுகிறார் என்று சொன்னால், அந்த தேவர்கள் என்பவர்கள் உயர்ந்த பதவியிலேயும் சிறந்த வாழ்வும் வாழ்கின்றவர்கள். அதனால சாமி நினைப்பே வராது. சாமி நினைப்பு வர்றது கொஞ்சம் கஷ்டம். நல்ல சுகம் கொடுத்துட்டோம் உங்களுக்கு, சாமியை நினைக்கிறதுக்கே தோணாது. அப்பப்போ ஏதாவது வச்சுக்கிட்டே இருந்தாருன்னு வச்சுங்களேன், ஐயோ நேற்று கூட சொல்லவே இல்லை, விட்டு போச்சு, வேயிறு தொழிப்பங்கன்னு சொல்லலை, அதுதான் சாமி சாமி அப்போ சொல்லிடுற சாமி அப்படி இல்லையா? ஆகையினால இந்த தன்மை எப்படின்னு கேட்டால், அவர்களுக்கு கனவுல கூட கிடைக்க மாட்டார். கனவுல கூட அவர்களுக்கு கிடைக்க மாட்டார். கனவிலேனும் காட்டென்றால் காட்டுகிறாய் என் கண்படும் என்றோ வள்ளலார் கேட்கிறார். கனவுல தானே காட்ட சொல்றேன், கனவுல காட்டினாலும் என் கண்ணு பட்டுடுங்கிறதுக்காக ஒரு திருவடியை கனவுல கூட காட்ட மாட்டேங்கிறிய என்று கேட்கிறார். கனவிலேனும் காட்டென்றால் காட்டுகிறாய் என் கண்படும் என்றோ அப்படின்னு கேட்கிறார். என் கண்ணு பட்டுன்னு காட்ட மாட்டேங்கிறியாப்பா அப்படின்னு கேட்கிறார். கனவிலும் தேவருக்கு அறியாய் போற்றி. தேவர்களுக்கு சாமி சொல்றாரு, சாமி தேவர்களுக்கு அவர் எட்டவே மாட்டாருன்னு இவ்வளோ அழுத்தம் திருத்தமாக சாமி சொல்கிறாருன்னா, அவங்க லட்சணம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு சொல்கிறாரு பாருங்க. அவங்களுக்கு இந்த தேவர்களை நாம் வணங்கலாமா? நீங்கள் யோசிச்சுங்க, இந்த தேவர்களை வணங்கலாமா? இந்த தேவர்களை வணங்கக்கூடாதுன்னு இந்த தேவர்களுக்கே தலைவனாக ஒருத்தர் இருக்கானே, அவனை வணங்கலாமா? வணங்கக்கூடாது. இந்திரனை வணங்கலாமா? வணங்கக்கூடாது. தேவர்களை வணங்கக்கூடாது. அந்த தேவர்கள் எல்லாம் ஏவல் செய்கின்றவர்கள் நம்முடைய அருளாளர்கள், அவர்களை வணங்கணும். தேவர்கள் எல்லாம் பணி செய்வார்கள், ஏவல் செய்வார்கள் நம்முடைய அருளாளர்கள்ட்ட, அவர்களை வணங்கணும். வணங்குங்க. இந்திரனை வணங்கக்கூடாது, நெருப்பை வணங்கக்கூடாது, வாயுவை வணங்கக்கூடாது, வருணனை வணங்கக்கூடாது. நம்ம வணங்க வேண்டியதெல்லாம் ஞானசம்பந்தரை வணங்கணும், மணிவாசகரை வணங்கணும், அப்பர் சுவாமிகளை வணங்கணும். அது போதும். அதுதான் நம்ம சைவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது. அதனால தான் சொன்னார், தேவர்கள் என்பவர்கள் சிறு தெய்வங்களாக வழிபடப்படுகின்றார்கள். அது கனவிலும் அவர்களுக்கு எட்டாதவன் சிவபெருமான். நீ போய் அவனை போய் பார்த்துருந்து என்ன பண்ணுவ? ஆனால் தன்னை சொல்றார், நனவிலும் நாயேற்கு அருளினை பூற்றின்னு. என்ன சொன்னாரு சாமி? ரொம்ப ஜாக்கிரதையா சொல்றாரு. திருப்பெருந்துறையில மணிவாசகர் பார்த்தது ஒருவேளை கனவு பார்த்துருப்பாரோ? டேய், நனவுல பார்த்தேன்டா, நனவுல பார்த்தேன், கனவுல பார்த்தேன், நனவுல பார்த்தேன். நனவில் எடியேற்க அருளினை போற்றின் நாயேற்க அருளினை. எனக்கு நனவுலையே காட்சி தந்தார்னு சொல்ல வந்த உடனே எங்க தன்னை தூக்குனதா ஆயிடுமோன்னுட்டு நாய்க்கும் கொடுத்தாரியா அப்படின்னார். இந்த நாய்க்கும் இப்போ ஏதாவது அங்கே தன்முனைப்பு இருந்ததுன்னா கழுவி விட்டாச்சு. அதையும் வார்த்தைகளில் வந்துருச்சுன்னா வம்பாயிடும் இல்லையா? எனக்கும் கொடுத்தார் அப்படின்னு சொன்னா அப்போ அந்த பெருமை வந்துவிடும். அந்த பெருமையை போற்றியவராக ஆகிவிடுவார். அந்த பயம் வந்துடும். அதனால நாயினேற்கு அருளினை போற்றி அப்படின்னார். ஏன் நாய்க்கு அருளினை போற்றுனாரு? இந்த நாய் தான் தூங்காமல் காவல் காக்கும். தூங்கினா தானே கனவு வரும். அதனால தூங்காமல் காவல் காக்கிற நாய்க்கு அவர் தான் கொடுப்பார் அப்படின்னு. இது எப்போ வருவார்? எப்போ வரும்? 3 பேருக்கு தூக்கம் வராதான். பத்தர், சித்தர், பித்தர். 3 பேருக்கு உறக்கம் கிடையாது.
பித்தர்களுக்கு தூக்கம் வராது, தூங்கவே மாட்டாங்க, முடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது இன்ஜெக்ஷன் போடணும், இல்லாட்டி டேப்லெட் கொடுக்கணும், அப்போ தான் அந்த பித்தர்கள் தூங்குவாங்க, கொஞ்சமாவது தூங்க வைக்கிறவாங்க போட்டு. சித்தர்கள் தூங்க மாட்டாங்க, பக்தர்களும் தூங்க மாட்டாங்க. பெருமாள் வள்ளல் பெருமாள்னு சொல்றார், தூங்குனா சாமி வந்து பார்த்துட்டு ஐயோ தூங்குறான் அப்புறமா வரலான்னு போயிட்டு வரான். அதனால வரும்போது தூங்கிட்டு இருக்க கூடாதுன்ட்டு, எப்போ வருவாரோ தெரியாது, எப்போ வருவாருன்னே தெரியாது, அவர் எப்போ வேணா வருவார். இல்லை தூங்குறமான்னு பார்த்துட்டு தூங்குற நேரம் பார்த்து வந்தாலும் வருவார் சாக்கு சொல்றதுக்கு. நான் வந்து அப்படி தூங்கிட்டு இருந்தேன், சில பேர் அப்படித்தான் வெளியில போறது அப்படியே தூங்குறது பார்த்துட்டு அப்புறமா வந்து சொல்லுவான் நான் வந்தங்க நீங்க இல்லைங்க வீட்டிலம்மா, அது மாதிரி சொல்றதுக்கோ இல்லை. நனவிலும் நாயர்க்கு அருளினை போட்டு, எனக்கு அந்த உண்மை என்னன்னா இறந்தது தழிய எச்ச உண்மைன்னு சொல்லுவார்கள். நனவிலும் அருளினா, எனக்கு கனவுல பல தடவை அருளி இருக்கார், அவங்களுக்கு கனவுல கூட போனதில்லை, எனக்கு கனவுலையும் அருளி இருக்கார், நனவுலையும் அருளி இருக்கார், கனவுல கூட அருளினதில்லை தேவர்களுக்குன்னார். இப்ப மணிவாசகர் எங்க இருக்காரு, தேவர்கள் எங்க இருக்கிறாங்க, நீங்க யோசனை பண்ணி பாருங்க. மணிவாசகர் சொல்றாரு நனவில் நாயர்க்கு அருளினை போற்றி அப்படின்னு சொல்லியிருந்தா அப்புறம் நனவிலும் அருளினா இல்லையா? ஆமா, நனவிலும் அப்படி அந்த உண்மை இறந்தது தெளிய எச்ச உண்மை. இன்னைக்கு கொடுத்த காசும் போய் செலவாயிடுச்சா அப்படின்னு என்ன அர்த்தம்? நேற்று கொடுத்தது, முந்தானத்து கொடுத்தது, அதுக்கு முந்தி கொடுத்தது, அத்தனை காசும் தான் செலவழிச்சு, இன்னைக்கு கொடுத்ததுமா போச்சு இறந்தது தழிய எச்ச உண்மை இலக்கணம். இப்ப நனவுல வந்தது மட்டும் இல்ல, கனவுலையும் வந்திருக்கிறார் சாமி. அவருக்கு கனவுல தான் வருவார், அடிக்கடி வருவார், ஒரு தடவை நனவுல வந்துட்டார். அதைத்தான் சொல்லுகிறார், இன்றெனக்கு அருளி இருள் கடிந்து உள்ளத்து எழுகிற ஞாயிறே போன்று நின்ற நின் தன்மை நினைப்பற நினைந்தேன் நீயலால் பெரிதுமற்றின்மை சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம் திருப்பெருந்துரை உரை சிவனே ஒன்றும் நீ அல்லை அன்று ஒன்றில்லை யார் உன்னை அறியகிற்பாரே என்று சொல்லுகிறார். இடைமருதுரையும் எந்தாய் போற்றி, இனிமே எல்லா ஊரையும் சொல்லுவார். அந்த ஊர்களை எல்லாம் வரிசைப்படுத்தி அற்புதமாக சொல்லுவார். திருவிடை மருதூர், இடை மருதுரையும் எந்தாய் போற்றி, சடையிடை கங்கை தரித்தாய் போற்றி, ஆரூரமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்குரு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரணே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, மற்றோர் பற்றிங்கு அறியேன் போற்றி, குற்றாலத்தம் கூத்தா போற்றி, கோகழி மேவிய கோவே போற்றி, இங்கோய் மலையம் எந்தாய் போற்றி, பாங்கார் பழனத்து அழகா போற்றி, கடம்பூர் மேவிய பிடங்கா போற்றி, அடைந்தவர்க்கருளும் அப்பா போற்றி, இத்திதன்னில் கீழ் இருமூவர்க்கு அத்திக்கு அருளிய அரசே போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று அந்த ஊர்களை எல்லாத்தையும் வரிசைப்படுத்துகிறார். திருவிடை மருதூர், சடையிடை கங்கை தரித்தாய் போற்றி, சடை முழுவதும் முழுகல்ல, சடையில இடையில கொஞ்சம் அப்படி கொண்டு வச்சிருக்க, இடையில தான் வச்சிருக்க சடை. சடை என்பது தமிழ் சொல், சடை என்பது தமிழ் சொல். இங்கிருந்து வடமொழிக்கு போச்சு, ஜடா அப்படின்னு ஆயிடுச்சு. நிறைய சொல்லு தமிழ்ல இருந்து வடமொழிக்கு போயிருக்கு, நிறைய சொல்லு வடமொழியிலிருந்து தமிழுக்கு வந்திருக்கு.
தமிழ் சொல்லே வடமொழி சொல்லாகவும் வடமொழி சொல்லே தமிழ் சொல்லாகவும் கையாண்டிருக்கிறார். அது மாதிரி பல தமிழ் சொற்கள் வடமொழியில எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. சடாமுடி என்பது ஜடாமுடி என்று அவர்கள் அதை வடமொழியிலே சொன்னார்கள். அப்ப அது சடை என்பது நம்முடைய தமிழ் மொழி. சடையிடை கங்கை தரித்தாய் போற்றி. சடையின் இடையிலே கங்கையை தங்க வைத்திருக்கிறாய், தாங்கி இருக்கிறாய். ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி. திருவாரூர் என்ற ஊரிலே அமர்ந்த அரசர். அமர்ந்த கோலம் இல்லையா, அமர்ந்து தான் இருப்பார். உட்கார்ந்தே எல்லா வேலையும் முடிப்பார், உட்கார்ந்து எல்லா வேலையும் முடிச்சிருவார். அமர்ந்த கோலம், அமர்ந்த திருக்கோலம். அமர்ந்தவாறே ஆடுவார் இல்லையா, அமர்ந்தவாறே ஆடுவார். சில பேர் வீட்டுக்கு போனா ஊஞ்சல்ல உட்கார்ந்து ஆடிக்கிட்டே தான் பேசுவாங்க. அப்படி ஆடிக்கிட்டே பேசுவாங்க, ஊஞ்சல்ல ஆடிக்கிட்டு. இவரும் அமர்ந்தவாறே, அமர்ந்தாடும் அழகர் இவர் பேரு. திருவாரூர் பேருக்கு என்ன அமர்ந்தாடும். அது அமர்ந்தங்கிற வார்த்தையை எடுத்து கொடுத்துருக்காரு பாருங்க நம்ம மணிவாசக பெருமாள். ஆரூர் அமர்ந்த அப்படின்னார். ஆரூர் அமர்ந்த அப்படின்னு சொன்னா அமர்ந்த திருக்கோலமாக இருக்கக்கூடிய தியாகராச பெருமானை குறிப்பிடுகிறது. அரசேங்கிறது ராஜா, அதனால அமர்ந்த அரசேங்கிறது தியாகராசரை போற்றி என்று அதை சொல்லுகிறார். அது சிறப்பு, இந்த அழகு. அவருக்கு அந்த பேரே நாம தமிழ்ல சொல்லி அமர்ந்தாடும் அழகர்னு சொல்லி ரசிப்போம். அந்த பெருமானுக்கு அமர்ந்தவாறே ஆடுவார் அழகாக. சீரார் திருவையாரா போற்றி. திருவையாற்று தலத்திலே, திருத்தலத்திலே மிக்க சிறப்போடு விளங்குகின்ற ஐயாரப்பரே, எங்கள் ஐயாரப்பரே. அண்ணாமலையம் அண்ணா போற்றி. அண்ணல் என்பது அண்ணா என்று ஆயிற்று, அண்ணால் அப்படின்னு வெளி ஆயிற்று. அண்ணல், அண்ணல்னா தலைவன் அர்த்தம். அண்ணல் என்பது அண்ணால் என்று ஆயிற்று. அண்ணால் என்பது திரும்ப இல்லு போச்சு, என்னாச்சு, அண்ணான்னு ஆயிடுச்சு. அண்ணா, அண்ணான்னா தலைவரேன்னு அர்த்தம், தலைவரேன்னு அர்த்தம். அவர்கள் கூட அந்தனர் வீடுகளில் தலைவரேன்னு தான் கூப்பிடுகிறார்கள். பெண்கள் தங்களுடைய கணவனை அழைக்கிற பொழுது அண்ணா என்று அழைப்பார்கள். அண்ணா என்பதற்கு அங்கே என்ன அர்த்தம்னா தலைவனே என்று பொருள். அந்த தலைவனே என்று பொருள். அதுக்கு மூணு சுழி நானா அது அண்ணா என்று. ஆனால் உடன் பிறந்தவரை அண்ணா என்று அழைப்பது அது பிற்கால வழக்கு. அது பின்னால் வந்தது. அண்ணன் தம்பி அப்படிங்கிறதெல்லாம் பின்னால் வந்தது. தன் பின் வந்தவன் தம்பி, அதுதான். அதனால தன் முன் வந்தவன் மும்பி, அது உம்பி என்றும் அதை சொல்வார்கள். அண்ணன் என்பது, அண்ணல் என்பது தலைவன் என்கிற அந்த பொருளிலே, அந்த இடத்துல அண்ணா என்பது தலைவனே போற்றி என்று பொருள். அதுக்கு அண்ணாமலையம் அண்ணா போற்றி. அண்ணாமலையில் விட்டிருக்கூடிய தலைவரே போற்றி. கண்ணார் அமுத கடலே போற்றி. அது அமுத கடல். எது? அண்ணாமலை அமுத கடல். அமுத கடலை பருகிறதுக்கு பெரிய வாய் வேணுமா? இல்லை. அந்த அமுத கடலை எதனால் பருகலாம்? சின்ன கண்ணால் பருகிடலாம். அவ்வளோ பெரிய மலையை இந்த கண்ணுனால பருகி இன்பம் அடைகிறோம் நாம. மலை பெருசு, ஆனா அந்த கண்ணு, அவ்வளோ பெரிய மலையை அந்த சின்ன கண்ணு தானே பார்க்குது. மலையை பார்க்கறதுக்காக பெரிய கண்ணு எடுத்து வச்சுட்டு வரோமா? இல்லை. இந்த சின்ன கண்ணு அந்த பெரிய மலையை பார்க்குதான். அதனால கண்ணினாலே பருகின்ற பெருமலையே என்று சொல்லுகிறார். அதனால மலையைத்தான் வழிபாடு செய்யணும். திருவண்ணாமலையில மலையே வழிபாட்டிற்குரியது. நம்ம திருஞான சம்பந்தர் 2 பதிகம் அருளி இருக்கார். 2 பதிகமும் மலையை பற்றி தான். 2 பதிகமும் மலையை பற்றி தான் பாடியிருக்கார். அப்படி ரொம்ப அற்புதமாக சொல்லுகிறார். அண்ணாமலையம் அண்ணா போற்றி. கண்ணார் அமுத கடலே. பெரிய கடல், அமுத கடல். எவ்வளவு வேணா அள்ளி அள்ளி பருகலாம் அந்த கண்ணுனால, குறையவே குறையாது. அமுத கடல் அது. அண்ணாமலையை பார்த்து கொண்டே இருக்கலாம். அண்ணாமலையை
எத்தனையோ இந்த கிழக்கு பார்க்கலாம், மேற்க போய் பார்க்கலாம், தெற்க போய் பார்க்கலாம், வடக்க போய் பார்க்கலாம், ஏன்னா எப்படி வேணால் பார்க்கலாம், பார்த்து பார்த்து பருகலாம், ஆனாலும் குறையாது. அமுதக்கடல், கண்ணார முதற்கடலே போற்றி, ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி. ஏகம்பத்திலே, திரு ஏகம்பத்திலே உரைகின்ற எந்தாய் போற்றி, என் தலைவன் என் தந்தையே போற்றி. எனக்கு தந்தை போல்பவனே, திரு ஏகம்பம் என்று சொல்லக்கூடிய காஞ்சிபுரத்திலே பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. தன்னுடைய இடப்பாகத்திலே அம்மைக்கு இடம் கொடுத்தவனே, அம்மையை இடப்பாகத்திலே வைத்திருக்கக்கூடிய பெருமானே, ஒரு பாகத்திலே அம்மையை வைத்திருக்கக்கூடிய பெருமானே, பாகம் பெண் உரு ஆனாய் போற்றி. பராய்த்துறை மேவிய பரணே போற்றி. பராய்த்துறை, திருப்பராய்த்துறை, அது திருச்சிராப்பள்ளிக்கு குளித்தலை போகிற வழியில், கரூர் குளித்தலை உங்க நாடுக்கு போகிற வழியில் இருக்குது திருப்பராய்த்துறை என்று. பராய்த்துறை வன்பராய் முடுகு ஒக்கும்னாரு மணிவாசகர். இந்த பராய் மரம் இருக்க ஒன்றுத்துக்கு உதவாது. ஏதாவது மரம் சில மரம் வெட்டணும்னா டேபிள் செய்ய உதவும், சேர் செய்ய உதவும், கதவு செய்ய உதவும், பலகைகள்லாம் செய்ய உதவும். ஆனால் இதெல்லாம் செய்ய சில மரம் உதவாது. ஆனாலும் எதுக்கு உதவும்? அடுப்பெரிக்க பார்த்து உதவும். ஆனால் அடுப்பெரிக்க கூட உதவாத ஒரு மரம் உண்டுன்னா பராய் மரம் தான். வச்சிங்கன்னா புகையும், நெருப்பு வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எரிச்சு பழக்கம் இல்லை, சொல்லியிருக்கிறாங்க பராய் மரம். இன்னொன்று, இந்த பராய் மரம் ஏன் செய்ய முடியாது அப்படிங்கிறதுக்கு மணிவாசகர் தான் சொல்கிறார், காரணம் சொல்கிறார். பராய் மரத்தை ஏன் ஒரு மரமாக எடுத்து ஒரு பொருளை செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டால் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா அதில் எங்கே பார்த்தாலும் முடுகு இருக்கும், முடிச்சு இருக்கும். இழைச்சிங்கன்னா முடிச்சிலே பேர்ந்துக்கும், உடையும். வன் முடுகு ஒக்கும்னார் பராய்த்துறை மேவிய பரணேன்னு சொல்லுகிற பொழுது அந்த பாட்டில் சொல்லு, வன்பராயும் முடுகு ஒக்கும்னார். அது எங்கே பார்த்தாலும் முடிச்சு இருக்கும். இந்த முடிச்சு இருக்கிறதுனால அது எதுக்குமே பயன்படுத்த முடியாது. ஆகையினால பராய்த்துறை மேவிய அந்த முடுகு மாதிரி நிறைந்திருக்கக்கூடிய பராய் மரத்தை கூட பெருமான் உபயோகமான ஒரு பொருளாக ஏற்றுக்கொள்வான். அப்படி வன்பராய் முடுகு ஒக்கும் என்னையும், என்னுடைய அறிவில் அத்தனை முடுகுகள் இருந்தன, அத்தனையும் சரி செய்து எம்மை ஏற்றுக்கொண்டான் பெருமான். சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி. திருச்சிராப்பள்ளியில், சிராப்பள்ளி என்று சொல்லக்கூடிய திருத்தலத்திலே நன்றுடையானை தீயதிலானை நரைவள்ளேறு ஒன்றுடையானை, மலைமேலே இருக்கக்கூடிய பெருமான், உமையொரு பாகம் உடையானை, சென்றடையாத திருவுடையானை, சிராப்பள்ளி குன்றுடையானை, கூரையன் உள்ளம் குளிருமே என்று நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் சொல்லுகிறார். அப்படி சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி. சிராப்பள்ளியிலே பொருந்தி இருக்கக்கூடிய சிவனே போற்றி என்கின்றார். மற்றோர் பற்றி இங்கு அறியேன் போற்றி. இத்தனை திருத்தலங்களிலே நீ எனக்கு ஆதரவு தர இருக்கின்ற பொழுது, உன்னை தரிசித்த பிறகு எனக்கு வேறு ஒன்று பற்றுக்கோடு ஆகுமா? நான் எதையும் பற்று என்று எண்ண மாட்டேன், பற்று என்று எண்ணவும் மாட்டேன், பற்றவும் மாட்டேன். பற்று என்று எண்ணவும் மாட்டேன், பற்றவும் மாட்டேன். மற்றோர் பற்று இங்கு அறியேன் போற்றி. குற்றாலத்தீயம் கூத்தா போற்றி. திருக்குற்றாலத்திலே குற்றாலீஸ்வரர், குற்றாலநாதராக விளங்குகின்ற பெருமானே. இந்த குற்றாலநாதர் அவர் திருமால், நெடிய திருமாலாக இருந்தவர். குறுகு குறுகு என்று குற்றாலத்து ஈஸ்வரராக இவ்வளோண்டு தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அகத்தியர் போய் மேலே தலையில் வச்சு குறுகு குறுகு என்று குற்றாலத்து ஈஸ்வராகிவிட்டார் அவர். அது கோகை மேவிய கோவே போற்றி. திருப்பெருந்துறை, திருப்பெருந்துறையில் எமக்கு வந்த அரசனே போற்றி. கழி என்று சொன்னால் கழித்தல், கோ என்பது அது திருப்பெருந்துறையை குறிக்கும் என்பது
நிரம்ப அருளாளர்களுடைய முடிவு. கோகழிங்கிறதுக்கு வேற ஊர் பேரெல்லாம் சொல்லிட்டு கஷ்டப்பட வேண்டாம். ஈங்கோய் மலையம் எந்தாய் போற்றி திருவோயிங்கோய் திரு ஈங்கோய் மலையில இருக்கக்கூடிய எம்முடைய பெருமானே போற்றி. பாங்கார் பழனத்து அழகா போற்றி. பாங்கார் பழனம் திருப்பழனம் என்று சொல்லக்கூடிய முறையாக சிறப்பாக சொல்லப்படுகிற திருப்பழனம் என்கிற ஊரிலே மிகுந்த அழகனாக விற்றிருக்கக்கூடிய பெருமானே போற்றி. கடம்பூர் மேவிய விடங்கா போற்றி. விடங்கன்னா தாமாக தோன்று, இது சுயம்பு என்று உளியால் செதுக்கப்படாதது விடங்கன் என்று சொல்வார்கள். எனவே திருக்கடம்பூரிலே தாமாக தோன்றிய மூர்த்தம், அதனால அதை சொல்லுகிறார் கடம்பூர் மேவிய விடங்கா போற்றி. அடைந்தவர்க்கு அருளும் அப்பா போற்றி. யார் ஒருவர் சரண் அடைகின்றார்களோ, அடைந்தவர் என்பது சரண் அடைந்தவர், அடைக்கலம் புகுந்தவர் என்று பொருள். சரண் அடைந்தவர்களுக்கு அருளும் அப்பா இல்லையா? சங்கரன் சலமிலன் சங்கரன் சார்ந்தவர்க்கல்லால் நலமிலன் அப்படின்னு விட்டார். போய் சேர்ந்தா தான் சூரியன் எல்லாருக்கும் பொது. நான் வீட்டுக்குள்ள இருந்து ஜன்னல் கதவு எல்லாத்தையும் சாத்திட்டு உள்ள உட்கார்ந்துருப்பேன். எனக்கு சூரியன் இல்லைன்னு சொன்னா அது சூரியன் பொதுவா இல்லை, சில பேருக்கு மட்டும் வெளிச்சம் கொடுக்குறாரு, எனக்கு வெளிச்சமே கொடுக்கல அப்படின்னா நீ கதவை திறந்து வெளியில வரணும், ஜன்னலை திறந்து வைக்கணும், அப்பத்தானே. ஆகையினாலே சலமிலன் சங்கரன் சார்ந்தவர் கல்லால் நலவன். அவனுக்கு பொதுதான், அவன் யார் மேலேயும் தனியா விருப்ப வெறுப்பு உடையவன் அல்ல. அதை இங்கே சொல்லுகிறார். அடைந்தவர் கருளும் அப்பா போற்றி. இத்தி தன்னின் கீழ் இருமூவர்க்கு. இத்தி என்று சொன்னால் கல்லால் மரம். அந்த கல்லால் மரத்தின் கீழ் பட்டமங்கையில் இயக்கிமார் அறுவர்க்கு அருளிய படலம் என்று திருவிளையாடற் புராணத்தில் 6 பேருக்கு அவர் திருவருள் புரிந்தது, அவர்களை சிவமாக்கியது. அது நாம பார்க்கிறோம். அந்த விவரத்தை இத்தி தன்னில் கல்லால் மரத்தின் கீழ் இருந்த இருமூவர்க்கு 6 இயக்கிமார்க்கு அருளிய அரசே போற்றி. அத்திக்கு யானைக்கு அருள் செய்த அரசனே போற்றி. யானைக்கு அருள் செய்தது நம்ம காலத்திய சொல்லலாம், திருவானைக்கா சொல்லலாம், பல இடங்களில் சொல்லலாம். வெள்ளானைக்கு அருள் புரிந்தார் என்கிற பொதுவாக திருவிளையாடற் புராணத்தில் இருக்கக்கூடிய அந்த செய்தியையும் சொல்லலாம். அத்திக்கு ரெண்டா பிரிக்கணும், இருமூவர்க்கு அத்திக்கு அப்படின்னு ரெண்டா பிரிக்கணும். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லா நாட்டவர்களும் இறைவன் இறைவன் என்று போற்றுகிறவர் தான். ஆனா தென்னாட்டவர்களுக்கு அவன் சிறப்பாக வெளிப்பட்டிருப்பது சிவனாக. அவங்க சிவன் தான், இங்க இருக்கிற சிவன் தான் பொதுவாக இறைவன் என்று சொல்லப்படுகிறவன். எப்படி என்று கேட்கிற பொழுது தமிழ்நாட்டில் மட்டும்தான், அதாவது தமிழர்களுடைய அந்த ஒரு இதுல மட்டும்தான் ஒரு வேறுபாடு என்னன்னா, சிவபெருமான் 5 தொழிலும் செய்கிறான் என்று நாம் சொல்லுவோம். ஆனா வட இந்தியாவிலே சிவபெருமான் ஒடுக்கத்தை மட்டும் செய்கிறவன், அழித்தல் தொழில் செய்கிறவன். படைத்தல் பிரமன், காத்தல் திருமால், ஒடுக்குதல் உருத்திரன் என்று அவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் அந்த ஒடுக்கத்தை செய்கிற உருத்திரனையே சிவன் என்பார்கள். நாம் அப்படி இல்லை. ஒடுக்கத்தை செய்கிறவன் சிவன், மறைத்தலை செலுகிறவன் மகேஸ்வரன், அருளுதலை செய்கிறவன் சதாசிவன். இந்த 5 பேருக்கும் மேலாக இருக்கிறவன் சிவபெருமான். அந்த சிவன் 5 தொழிலையும் செய்கிறவன் என்பது நம்முடைய கருத்து, நம்முடைய கொள்கை, நம்முடைய சிறப்பு. அதனால அந்த சிறப்பின் காரணம் கருதிதான் இந்த தில்லைக்கூத்தன் என்று சொல்லக்கூடிய நடராஜ மூர்த்தம் தென்னாட்டில் மட்டும்தான் உண்டு, வடநாட்டில் கிடையாது. எனவே தென்னாட்டிலே சிவன் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவன், 5 தொழிலும் செய்யக்கூடிய அந்த நடனம் புரிகின்ற நடராசர் இருக்கிறாரே, அவருக்கே சிவம் என்கிற பெயரும் சிவன் என்கிற பெயரும் தனித்த பெயராக விளங்குகின்ற காரணத்தினாலே அவர்கள் உருத்திரனை சிவன் என்கிறார்கள். நாம் தான் சிவனையே சிவன் என்கின்றோம் என்கின்ற அந்த வேறுபாட்டை நாம் உணர வேண்டும். அவர்கள் உருத்திரனை சிவன் என்று சொல்லுகிறார்கள், நாம் தான் சிவனையே சிவன் என்று சொல்லுகிறோம். 5 தொழிலும் செய்கின்றவன் சிவன். அதனாலதான் தென்னாட்டிலே சிவனாக விளங்குகிறான். அவன் முழுமுதற் பொருள், அவன் எந்நாட்டவர்க்கும் இறைவனாக விளங்குகிறான். அதனால சைவர்கள் சிவன் என்று சொல்லுவது எதை குறிக்கிறது என்று சொன்னால்,
எந்த நாட்டிலும் இறைவன் என்று யாரை குறிக்கிறார்களோ அதைத்தான் தென்னாட்டிலே சிவன் என்று குறித்து தமிழர்கள் வணங்கி கொண்டு இருக்கிறார்கள். எனவே சிவன் ஒருவன் தான் தென்னாட்டில் கடவுள், வேறு கடவுளுக்கு தென்னாட்டில் இடம் கிடையாது என்பதை தெளிவாக சொல்லுகிறார். புரியுது பாருங்க, தென்னாட்டுக்கு சிவன் ஒருவன் தான், அவன் எந்நாட்டுக்கும் இறைவன் என்று சொன்னால் அவன் ஒருவனே இறைவன். இங்க வேறு கடவுளை கடவுள்னு சொல்ல முடியாதுங்கிறார். வேறு கடவுள் இங்க இல்லை, சிவன் ஒருவன் தான் கடவுள். நீ எத்தனையோ மூர்த்தங்களை வைத்துக்கொண்டு இது மூர்த்தம் என்று சொல்லிக்கொள்ள, அது மூலமூர்த்தம் அல்ல. மூலமூர்த்தம் என்று சொல்லக்கூடிய ஒருவனாக இருக்கக்கூடிய இறைவன் சிவபெருமான் ஒருவன். எனவே தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எந்நாட்டிலும் இறைவன் என்று சொல்லக்கூடியவர் தான் தென்னாட்டிலே சிவன் என்று சொல்லுகிறோம். தென்னாட்டிலே சிவன் ஒருவனுக்குத்தான் இடம், வேறு ஒருவருக்கும் கடவுள் பதி என்கிறதுக்கு இடம் இல்லை. தெய்வம்னு வேணா வச்சுக்கோங்க, ஆனா கடவுள் என்பதற்கு சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை என்று சொன்னார். அவரும் தமிழிலே தான் சொன்னார், தமிழகத்திலே தான் சொன்னார். எனவே தென்னாட்டிற்கே உரிய கடவுள், உலகத்திற்கே உரிய இறைவன் சிவபெருமான் என்று சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த அளவிலே இன்றைய தினம் நாம் நிறைவு செய்து மீண்டும் நாளை மாலை நாம் சந்திக்கிறோம். சந்தித்து தொடர்ந்து மீதி இருக்கக்கூடிய பகுதியையும் நாம் நிறைவு செய்கிறோம். நாளைக்கு அவசியம் வந்துருங்க. போற்றி திரு அகவல் நிறைவு பெறுகிறது. நாளை மறுநாள் சனிக்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் இங்கே ஒரு அருமையான நிகழ்வு. அதாவது இங்கே 11 நாட்கள் அடியேன் பேசினேன், கந்தர் அனுபூதி பேசினேன். அந்த கந்தர் அனுபூதி 11 நாட்கள் பேசியதற்கு அதை ஒரு யூஎஸ்பியாக வெளியீடு. என்ன யூஎஸ்பின்னு கேட்டால் ரொம்ப பாருங்க சிறப்பா, ஆடியோ பிளஸ் வீடியோ, ஆடியோ பிளஸ் வீடியோ அப்படி ஒரு யூஎஸ்பி நம்முடைய சபை வெளியிடுகிறது. அது ஒரு பெரிய சிறப்பு. அந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு நீங்கள் வரணும். அதில் அடியேன் பேசுகிறேன். அந்த வெளியீட்டு விழா இருக்கிறது, மிகச்சிறப்பாக மாலை 6 மணிக்கெல்லாம் துவங்குகிறது. நீங்கள் அடியார்கள் எல்லாம் வந்திருந்து இந்த விழாவிலே கலந்து கொள்ள வேண்டும். எனவே நாளைக்கும் நாளை மறுநாளும் உங்களுக்கு ஐசிஎஃப்ல வேலை இருக்கிறதுனால மற்ற வேலைகளை எல்லாம் நீங்கள் ஒதுக்கி போட்டு விட்டு அடுத்த வாரத்திற்கு என்று தள்ளி போட்டு விட்டு, அதனால தான் நீங்கள் எல்லாம் பொங்கல் முடிச்சுட்டு வரட்டும்னு நாங்கள் வெயிட் பண்ணோம். நீங்கள் பொங்கலுக்கு நடுவில் உங்களை எல்லாம் சிரமப்படுத்த வேண்டான்ட்டு பொங்கல் கழித்து வரட்டும்னு நாங்கள் வெயிட் பண்ணி இந்த விழாவை வைக்கிறோம். அவசியம் வந்து எல்லோரும் கலந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இப்பொழுது அடியேன் எழுதிய நூல்கள் அருமுக சிவன், ராஜாங்க சமயம் இருக்கிறது. அதே போல் நம்முடைய ஞானத்திரள் பத்திரிகையில் நீங்கள் பதிவு செய்து கொண்டு வாங்கிக்கொள்ள வேண்டும். நிறைய பேர் ஞானத்திரள் பத்திரிகைக்கு ரெனியூ பண்ணலைன்னு நினைக்கிறேன். ரெனியூ பண்ணிவிடுங்க. அதையும் இந்த தருணத்தில் செய்து இன்றைக்கி முன்னிலைன்னா நாளைக்கு கூட பண்ணலாம், சனிக்கிழமை பண்ணலாம் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்து ஞானத்திரளுடைய ஆண்டு விழா திருச்சிராபுரத்தில் நாளைக்கு பத்திரிகை தருகிறோம். திருச்சிராப்பள்ளியில் 14ஆம் ஆண்டு விழா, 13 வருடங்கள் கடந்து 14வது ஆண்டு உங்களால் தான், வாசகர்களால் தான் அந்த சிறப்பு, பெருமானுடைய பெருங்கருணை. 14வது ஆண்டு அங்கே திருச்சிராப்பள்ளியில் மிகச்சிறப்பாக சர்க்குருநாத தேசிகர், பிறகு மாயூரம் சிவகுமார் ஓதுவார், எல்லாரும் வருகிறார்கள். சிறப்பான விழாவாக இருக்கும். நாள் முழுவதும் வைப்ரேட்டிங்காக இருக்கும். நீங்கள் அவசியம் வந்து கலந்து கொள்ள. அடியானும் பேசுகிறேன். சைவ நெறி பெற்ற புண்ணிய கண்ணிரண்டு என்கிற தலைப்பில் பேசுகிறேன் திருச்சிராபுரத்தில். நீங்கள் வந்திருந்து அந்த விழாவை சிறப்பிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு இப்பொழுது நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கிறேன். ஓ நம சிவாய, ஓ நம சிவாய, ஓ நம சிவாய, ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம்.